உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் ஸ்ரீ நடராஜர் கோவிலில் 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றான கோவிந்தராஜ பெருமாள் கோவில் அமைந்துள்ளது. கிழக்கு நோக்கிய ராஜகோபுரத்துடன் தனி கொடிமரத்துடன் அமைந்துள்ள கோவில் சித்திரக்கூடம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிந்தராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி விசாகம் மற்றும் நம்மாழ்வார் அவதரித்த தினத்தை முன்னிட்டு கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. பெருமாள் பல்வேறு வாகனங்களில் அருள்பாலித்தாலும் கருட வாகனத்தில் எழுந்தருளி காட்சி தருவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. கோவிந்தராஜ பெருமாள் கோவில் உற்சவரான சித்திரக்கூடத்துள்ளான் கருட வாகனத்தில் எழுந்தருள செய்யப்பட்டார். முன்னதாக நம்மாழ்வார் வீதி உலா புறப்பாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கருட வாகனத்தில் சித்திரக்கூடத்துள்ளான் வீதி உலா புறப்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவிலிலிருந்து மேலதளம் முழங்க மேலகோபுர வாயில் வழியாக வெளியே சென்று 4 வீதிகளிலும் வலம் வந்து மேல வீதியில் உள்ள ராமர் கோவிலை அடைந்தார். மாலையில் நம்மாழ்வார் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு 4000 திவ்ய பிரபந்தம் பாடப்பட்டு சேவை சாற்று முறை நடைபெற்றது. பின்பு சேஷ வாகனத்தில் பெருமாள் உபய நாச்சியாருடன் வீதியுலம் வந்து கோவிலை சென்றடைந்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.